ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு தமிழ் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் எக்ஸ்பர்ட் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க ஒரு விஷயம். முதலாவது, எல்லாருக்குமே ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அல்லது ஹேர் லாஸ், ஹேர் ஃபால் இது பத்தி பல கொஸ்டினுங்க இருக்கும். இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தவிர மற்ற எந்தெந்த ட்ரீட்மெண்ட் ஹேருக்காக அவைலபிள் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ட்ரீட்மெண்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்றதோட இது கூடவே நான் வந்துட்டு உங்களுக்கு இதோட ரேட்டிங்கும் கொடுக்க போறேன். இதோட சைடு எஃபெக்ட்ஸ், இதோட பாசிட்டிவ் திங்ஸ், இதோட அட்வான்டேஜஸ், இதோட ஒரு பிரைசிங் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இந்த சேனல். முதலாவது நம்ம பேச போறது பிஆர்பி. பிஆர்பின்றது பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மான்னு சொல்லுவோம். இந்த பர்டிகுலர் ப்ரொசீஜர்ல என்ன ஆகும்னா, முதலாவது உங்களோட ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் பிளட், ஒரு 10 ml 15 ml பிளட் ட்ரா பண்ணி அதை வந்துட்டு சென்ட்ரிஃபிகேஷன் ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. அது இந்த பிஆர்பி மிஷின்ல வந்துட்டு அந்த பிளட்டை அந்த டியூப்ல போட்டு அந்த சென்ட்ரிஃபிகேஷன் ப்ரோசஸ்ன்றது என்னன்னா, உங்களோட பிளட்ல இருக்கிற பெஸ்ட் செல்ஸ், அதாவது ரிச் செல்ஸ் வந்துட்டு அது ஒரு பக்கமா செக்ரிகேட் பண்ணி உங்களுக்கு அதை செக்ரிகேட் பண்ண இந்த ரிச் பிளாட்லெட் ரிச் பிளாஸ்மா செல்ஸை வந்து மறுபடியும் எங்கெங்க உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆயிருக்கோ, எங்க ஹேர் ஃபால் ஆயிட்டு இருக்கோ அங்க உங்களுக்கு இதை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த இன்ஜெக்ட் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ்னா, உங்க ரூட், இந்த ஹேர் ரூட்ஸ் இருக்கு, அங்க உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ரீக்ரியேட் ஆகும். இந்த ஸ்ட்ரென்த் ரீக்ரியேட் ஆகிறதுனால உங்க ஹேர் ஃபால் எது இருக்கோ அது உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிற அத்தனை சான்சஸும் இருக்கு. பிஆர்பியை ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி சேஃப் ப்ரொசீஜர். கண்டிப்பா, ஏன்னா அது உங்க பிளட் எடுத்து அதுல டிரா பண்ணி அவங்க பண்றதுனால உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸோ இன்ஃபெக்ஷன்ஸோ வராது. ரெண்டாவது, ஓவராலா இதோட ரேட்டிங் நீங்க பாத்தீங்கன்னா ஐ வுட் ரேட் இட் 5 out of 10. PRFM, ஒன் ஆஃப் தி வெரி குட் ஹேர் ட்ரீட்மெண்ட். இந்த பிஆர்எஃப்எம்ன்றது பிஆர்பி வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா மார்க்கெட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட். பிஆர்எஃப்எமோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா பிளேட்லெட் ரிச் ஃபைப்ரின் மேட்ரிக்ஸ். இந்த ட்ரீட்மெண்ட்ல என்ன ஸ்பெஷாலிட்டினா, ஃபைப்ரின் என்ற ஒரு பர்டிகுலர் காம்பவுண்ட் வந்து பிஆர்பி மெத்தட் கூட சேர்த்து இதை வந்துட்டு உங்க தலையில, அதாவது உங்க ஸ்கேல்ப்ல எங்கெங்க ஹேர் ஃபால் ஆயிருக்கோ, எங்க ஹேர் லாஸ் ஆயிட்டு இருக்கோ அங்க இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபைப்ரினோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, ஃபைப்ரின் வாஸ் ஆல்வேஸ் யூஸ்ட் இன் மெடிக்கல் ப்ரொசீஜர் அஸ் அ பைண்டிங் மெட்டீரியல். அதாவது உங்களுக்கு பிளட் கிளாட் ஆகாம அதை வந்துட்டு பைண்ட் பண்ணி விற்கிறதுக்கு தான் ஃபைப்ரினை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. முதலாவது இந்த டாக்டர்ஸ்ல இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட். ஏன்னா பல சர்ஜரிங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுனால ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ரிலேட்டட் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கவங்க இதை வந்துட்டு கண்டிப்பா நம்ம ஏன் ஹேர் லாஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு டெஸ்ட் பண்ணாங்க. அதுல சக்சஸ் கிடைச்ச அப்புறம் தான் இந்த பிஆர்எஃப்எம் ட்ரீட்மெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த பிஆர்எஃப்எம் ட்ரீட்மெண்ட் நீங்க எடுக்கிறதுனால ஃபைப்ரின் வந்து உங்க ஹேர் ரூட்ஸ் எது இருக்கோ அதை வந்துட்டு பைண்ட் பண்ணி அது ஃபால் ஆகாத மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஒரு அட்வான்டேஜா இருக்கும். பிஆர்எஃப்எமோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஃபைப்ரின் ஆல்சோ ஹெல்ப்ஸ் யூ டு இம்ப்ரூவ் யுவர் கொலாஜன். கொலாஜன் எதுக்காக தேவைன்னா, கொலாஜன் மெட்டீரியல் கண்டிப்பாக உங்க நெயில்ஸ் ஆகட்டும், உங்க ஹேர் ஆகட்டும், எது வளரணும்னாலும் கொலாஜன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பாடிக்கு. ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா இதுலயும் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸ் பெரிய அளவுல இருக்காது. ரெண்டாவது, இதோட சேஃப்டி ப்ரொசீஜர் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இதுவும் வந்துட்டு உங்க பிளட் ட்ராப் பண்ணி அது கூட ஃபைப்ரினை மிக்ஸ் பண்ணி இன்ஜெக்ட் பண்றதுனால. ஃபைனலா சொல்லணும்னா, ஓவராலா இதோட ரேட்டிங்கை நம்ம பாத்தீங்கன்னா 1 to 10 நான் கண்டிப்பா இதுக்கு 6 out of 10 கொடுப்பேன். இதுதான் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்க போறது ஜிஎஃப்சி. ஜிஎஃப்சின்றது நீங்க பல இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, பல ஆடுங்க இது பத்தியும் நீங்க பார்த்திருப்பீங்க. பல கிளினிக் உங்களுக்கு ஜிஎஃப்சி நீங்க கண்டிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல ரிசல்ட் வரும்னு கூட சொல்லியிருக்கலாம். ஜிஎஃப்சின்னா என்ன? growth ஃபேக்டர் கான்சென்ட்ரேட். இந்த growth ஃபேக்டர் கான்சென்ட்ரேட்ன்றது எதுன்னா, உங்க பாடிக்கு, உங்க ஹேருக்கு எந்தெந்த விதமான ஒரு அடிஷனல் எலிமெண்ட்ஸ் தேவையா இருக்கோ அது மொத்தத்தையும் வந்துட்டு ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு சீரம் மூலமா உங்க பாடிக்குள்ள இன்ஜெக்ட் பண்றது. சோ growth ஃபேக்டர் கான்சென்ட்ரேட்ல என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கும் பார்க்கலாம். பிளேட்லெட் டிரைவ் growth ஃபேக்டர்ஸ் முதலாவது, ரெண்டாவது எபிடர்மல் growth ஃபேக்டர்ஸ், மூணாவது இன்சுலின் லைக் growth ஃபேக்டர்ஸ், நாலாவது வாஸ்குலர் growth ஃபேக்டர்ஸ். இந்த அத்தனை growth ஃபேக்டர்ஸும் நம்ம பாடிக்குள்ள ஆக்சுவலா நேச்சுரலாவே நம்மளுக்கு இருக்கணும். அது இல்லாத பட்சத்துலதான் நம்மளுக்கு ஹேர் லாஸ், ஹேர் ஃபால் ஆகிற மொத்த சான்சஸும் இருக்கு. இதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபேக்டர்ஸ் உள்ள இந்த சீரம் வந்துட்டு உங்க பாடிக்குள்ள, அதாவது உங்க ஸ்கேல்ப்ல எங்க ஹேர் ஃபால், ஹேர் லாஸ் ஆயிருக்கும் அங்க இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அது இன்ஜெக்ட் பண்றதுனால கண்டினியூஸா நீங்க ஒரு 4-5 செஷன் எடுக்கிறப்போ அதோட நல்ல ஒரு growth நீங்க பார்க்கலாம். கண்டிப்பாக உங்க ஹேர் ஃபால் கம்ப்ளீட்டாகவும் ஸ்டாப் ஆகும். ஹேர் உங்களுக்கு மறுபடியும் வளர்ற சான்சஸும் நல்லா இருக்கும். ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா இதோட சேஃப்டி, இட் இஸ் அ குட் சேஃப் மெத்தட், இட் இஸ் நாட் பேட். பட் இந்த பிராண்ட் எதை நீங்க சூஸ் பண்றீங்கன்றப்போ அதோட ரிசல்ட்ஸும் அந்த பிராண்டோட ரிவ்யூவை நீங்க பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம்.
ஓவராலா நீங்க ரேட்டிங் இதுல பாத்தீங்கன்னா I would rate it 7 out of 10. QR678. This is one of the most advanced treatment. ஆஃப் லேட் ஒரு வருஷமா நீங்க வந்துட்டு இந்த பேரை வந்துட்டு பல கிளினிக்ல கேட்டிருக்கலாம், பல வீடியோஸ் இதை பத்தி பார்த்துருப்பீங்க. பட் QR678 ஆக்சுவலா என்ன பண்ணோம் நம்ம ஹேர் ஃபால், ஹேர் லாஸ்லன்றது நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முதலாவது QR678ல நம்ம GFC மாதிரி இதுல நிறைய விதமான எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இதுவும் உங்களுக்கு ஒரு சீரம் ரூபத்துல தான் கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் ஈவன் தோ திஸ் இஸ் ஆன் அ லிட்டில் காஸ்ட்லியர் சைட், இட் ஹஸ் லாட் ஆஃப் குட் பெனிஃபிட்ஸ் ஆல்சோ. QR678ல வந்துட்டு உங்களுக்கு வாஸ்குலர் growth ஃபேக்டர், பேசிக் ஃபைப்ரோபிளாஸ்ட் ஃபேக்டர், இன்சுலின் லைக் growth ஃபேக்டர், காப்பர் ட்ரைபெப்டைட் அண்ட் பயோமெட்ரிக் பெப்டைட்ஸ், அதாவது இந்த பெப்டைட்ஸ் கூட இந்த QR678ல உங்களுக்கு பிரசன்ஸ் இருக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னா QR678 இஸ் FDA அப்ரூவ், அதாவது யூஎஸோட ஒரு ஏஜென்சி which has approved it. இதுல என்ன அப்ரூவல்னா இதனால எந்த சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை, இந்த அப்ரூவல் வந்து இருக்கிறதுனால இது யார் ஒன்னாலும் அட்மினிஸ்டர் பண்ணலாம். அண்டர் தி சூப்பர்விஷன் ஆஃப் அ டாக்டர் கண்டிப்பா இந்த ட்ரீட்மெண்ட்டை யார் ஒன்னாலும் எடுக்கலாம். ஐ வுட் பர்சனலி சே திஸ் இஸ் அ வெரி குட் ட்ரீட்மெண்ட். ஏன்னா இது வந்துட்டு பல பேஷண்ட்ஸுக்கு நம்ம ட்ரை பண்ணப்போ we have got excellent results. கண்டிப்பாக இந்த மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகிறது தான் ஸ்டாப் ஆகும். கண்டிப்பா உங்களுக்கு ஹேர் growth, அதாவது நீங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாத பட்சத்துல, டிரான்ஸ்பிளான்ட் பண்ண விரும்பாத பட்சத்துல கண்டிப்பா QR678 இஸ் a good treatment to try for. நீங்க வந்துட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்துட்டு கரெக்டான ஒரு இடத்துல எடுக்கணும். ஏன்னா இதுல வந்துட்டு டூப்ளிகேஷன் ஆகிற சான்சஸ் கூட நிறைய இருக்கு. QR678 is a very good method to start for your hair loss treatment. அப்புறமா QR678 is a safe method also. ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா QR678 I will give a 8.5 out of 10 rating.